வாங்க தங்குட்டி, குட்டிகளை பார்த்துக்குவாங்கடா தங்கம். அழகே அழகே, என்ன சொல்கிறீங்க? என்னவோ சொல்லிகிட்ருக்குறீங்க. என்ன 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 என் தங்கக்குட்டி, என்னவோ சொல்கிறீங்க, சொல்லுங்க. அழகே அழகே, சொல்லுங்கடா தங்கம். ஒயிட்டி ப்ரௌனி என்ன பண்ணுறாங்க? அழகு செல்லம், யாரும் வரலடா. ஓ, ரோட்டில் சத்தம் வந்ததும் பார்க்குறான் என் செல்லம், யாராவது வராங்களான்னு. யாரும் வரல தங்கம். அதெல்லாம் நம்ம குட்டிகள்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஐயோ, என் முதுகு கையை பிடிக்கிறியா? அழகு அழகு, எங்கடா செல்ல போகிறீங்க? அழகே, படுத்துக்குவாங்க படுத்துக்குவாங்க. அழகு செல்லண்டா நீங்கள். நம்மளை பார்க்கவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா பட்டு செல்லம். அதே நேரத்தில் குட்டிகளையும் பார்த்துட்ருக்குறா. ஏண்டா செல்லம், அழகே தங்குட்டி, தூக்கம் வந்தால் தூங்குங்கடா, தூங்க, நான் குட்டிகளை பார்த்துக்கிறேன். செல்லக்குட்டி, அழகு தங்கம், பட்டு பட்டு ப்ரௌனி ஒயிட்டி நான் பார்த்துக்கிறேன்டா, தூங்குங்கடா செல்லம். யாரும் வரமாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த புதுப்பட்டு செல்லமும் கார்க்கடியில் படுத்திருக்கிறான், அவளும் வரமாட்டான். அவளுக்கு நான் பால் அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டேன், குடிச்சிட்டான். ஆமாடா பட்டு. பட்டுன்னது பார்க்குறீங்க. பட்டுச்செல்லம் இதில் குட்டிகளை வைக்கணும்னு வீடு ரெடி பண்ணியாச்சு. பார்க்கலாம் அழகு செல்லம் என்ன பண்ணுறான்னு. பெரிய பெரிய பூனைகள்லாம் புதுசு புதுசாக வராளுங்க. குட்டிகளை ஏதாவது பண்ணிட்டா அதனால் பயமாக இருக்குது. அதனால் அட்டகாசமாக பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே வச்ச திரும்பவும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டான். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. சேஃபாக இருக்கட்டும். பட்டுச்செலகத்துக்காக கொஞ்சம் இருட்டாக இருந்தால் தான் இந்த வீட்டுக்குள்ளே தூங்குவா. வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சாலும் வந்துடுறா. அதனால் இது ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அழகா ஒயிட்டி ப்ரௌனி என்ன பண்ணுறாங்க? செல்லக்குட்டி, ஓடுறீங்களே எங்கடா செல்ல போகிறீங்க? ஓடுறாங்க குட்டி ஞாபகம் வந்துருச்சு அழகுக்கு. போய் பாருங்கடா.